ஞானியிடம் கூட சம்ஸ்காரங்கள் சில எஞ்சி நிற்கும் என்று சொல்கிறார்களே. ஒரு நல்ல கேள்விதான். ஞானியிடம் கூட சில சம்ஸ்காரங்கள் எஞ்சி நிற்கும் என்று சொல்கிறார்களே, அதை எவ்வாறு புரிந்து கொள்வது? இப்ப ஒரு ஞானி அவர் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்றாரு. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னு வச்சுங்களேன், தேனி சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார். தேனி பக்கத்துல இருந்தவர். ரொம்ப ஒரு அதிகம் படிக்காதவர், மிகப்பெரிய ஆத்ம ஞானம் உடையவர். யூடியூப்ல கூட அவரை பத்தி சில வீடியோஸ் இருக்கும், அவரை பத்தி இருக்கும். தேனி சுவாமிகள் அவருக்கு சிறு வயதிலேயே ஒரு நல்ல ஆத்ம ஞான அனுபவம் ஏற்பட்டு, சமாதி அனுபவம் ஏற்பட்டு, மெய்ஞானம் ஏற்பட்டு விட்டது. ஆனா அவங்க குடும்பம், அவங்க பேரண்ட்ஸினுடைய கொஞ்சம் கோர்ஸ்னால அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. மேரேஜ் பண்ணி அவர்களுக்கு குழந்தையெல்லாம் இருந்தது. ஆஃப்டர் ரியலைசேஷன் நான் சொல்றேன், குழந்தைகள்லாம் இருந்தது. அவங்க விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மற்ற நேரத்துல இந்த யார் தேடி வராங்களோ அவங்களுக்கு இந்த மெய்ஞானத்தை அவர் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி அவர் உபதேசம் பண்ணிட்டு, அந்த மாதிரி நிறைய ஞானிகள் இருந்திருக்கிறார். கிரகஸ்த வாழ்க்கையிலும் சரி, சன்னியாச வாழ்க்கையிலும் சரி, இது ரெண்டும் இல்லாமல் சாதாரணமாகவும் இருந்திருக்கிறார். இப்ப எதுக்குன்னா, ஞானிகள் என்றாலே அவர்களுக்கு எந்த வாசனையும் கிடையாதுன்னு நீங்க சொன்னீங்களே, அவங்க எப்போதும் சமாதியிலே இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோமே, அவங்களுக்கு கர்மமே கிடையாதுன்னு சொன்னீங்களே, இவங்க எப்படி குடும்பத்துல இருக்கிறாங்க? அவர்கள் எவ்வாறு குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள்? அல்லது அவர்களால் எப்படி ஒரு வேலை செய்ய முடிகிறது? அவர்கள் செய்யக்கூடிய வேலையை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆழ்ந்து ஈடுபட்டு ஆசையோடு செய்வது போல நமக்கு ஒரு தோற்றம் அளிக்கின்றது. ஆனால் அவர்கள் ஆசையற்று வாசனையற்று இருப்பதாகத்தானே நாம அறிகின்றோம். அவர்களை பார்த்தால் அவ்வாறு உணர முடியவில்லையே, தெரியவில்லையே என்பதுதான் கேள்வி. அதுதான் பகவான் இங்க ரொம்ப அழகா விளக்கம் அளிக்கிறார். ஞானிக்கும் கூட கொஞ்சம் சம்ஸ்காரம் இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா அப்படிங்கும் போது பதில், வாசனைகள் இருவிதம். ஒன்று போக ஹேதுவென்றும் மற்றொன்று பந்த ஹேதுவென்றும் சொல்லப்படும். முந்தியது ஞான தெளிவுற்றவர்களுக்கு ஓரொரு கால் எதேச்சையாய் ஏதோ ஒரு விஷயத்தில் பிரவೃತ್ತಿ உண்டாகி அதனால் அகத்தே சம்ஸ்காரம் எதுவும் உண்டாகாது. நீரில் கிழித்த கோடென அத்துடன் அது ஓய்ந்து போகும். அதாவது முந்தியது அப்படின்னா போக ஹேது அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், எந்த ஒரு வாசனை அனுபவிப்பதினால் அது அழிந்து போகிறதோ, போகம் செய்வதனாலேயே அது மறைந்து போகிறதோ, அதற்கு பேர் போகஹேது. எந்த ஒரு வாசனை நாம் அனுபவிப்பதினால் அது மீண்டும் பலப்படுகிறதோ, மீண்டும் ஆளப்படுகிறதோ, மீண்டும் மீண்டும் அதனுடைய தன்மை டெப்த் அதிகமாகி கொண்டே போகிறதோ, அதுக்கு பேர் பந்த ஹேது என்று அர்த்தம். ஞானிகளினால் ஒரு போகம், ஒரு அனுபவம், அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களால் செய்யப்படுகின்ற எல்லா விஷயமுமே போக ஹேது என்ற கேட்டகரிக்குள்ள வந்துருது. அவர்களினால் அது அனுபவிக்கப்படுகிறது. ஆனால் அது வாசனையாக மீண்டும் அது ஒரு பிறப்பையோ மீண்டும் ஒரு ஆசையை உற்பத்தி செய்வதற்கு உண்டான அந்த ஒரு டெப்த் இல்லாம அது அனுபவிச்ச உடனே அது கரைந்து விடுகிறது. அதுக்குதான் உதாரணத்தை சொல்றாரு, தண்ணியில நீங்க கோடு கிழிச்சீங்கன்னா அந்த நேரத்துக்கு தெரியும், ஒரு செகண்ட் தெரியும், 2 செகண்ட் தெரியும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி போற அலையில அது மறைஞ்சிடும். ஆனா அது கோடு கிழிக்கும் போது, தண்ணியில எழுதும் போது அந்த நேரத்துக்கு ஏதோ ஸ்பெல்லிங் இருக்கிற மாதிரி தெரியும், அதுல எழுத்து இருக்கிற மாதிரி தெரியும். அடுத்த ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்குள்ள அது என்ன ஆயிடும், பாஸ் அவுட் ஆயிடும். அது பர்மனண்டா இருக்காது. ஆனா நீங்க ஒரு சேற்றிலோ அல்லது ஒரு செவுத்திலோ நம்ம ஒரு பென்சிலை வச்சு எழுதணும்னா அது என்ன ஆகும், பர்மனண்டா அப்படியே இருக்கும். அததான் இங்க உதாரணத்தை சொல்லியிருக்காரு. ஞான தெளிவுற்றவர்களுக்கு எதேச்சையா ஏதோ ஒரு விஷயத்தில், அதாவது அவர்கள் ஞானம் அடைந்திருப்பதற்கு முன்னால் பல ஜென்மமாக அவர்கள் கடந்து வரும் பொழுது அவர்களுடைய எஞ்சிய சில கர்மங்கள் ஞானமடைந்த பின்பும் இந்த உடம்பினால் அனுபவிக்கப்பட்டு அது முற்றிலுமாக என்ன செய்யப்படுகிறது, அழிக்கப்படுகின்றது. சில கர்மங்கள், சின்ன சின்ன கர்மங்கள் மிஞ்சி போன அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிராரத்தம்னு சொல்லுவோம் நாம்.
சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம்னு 3 கர்மம் இருக்கு. எப்பொழுது ஒரு ஞானியானவன் ஆத்ம ஞானம் ஏற்பட்ட உடனேயே அவனுக்கு சஞ்சித கர்மமும் கிடையாது, ஆகாமிய கர்மமும் கிடையாது. ஆகாமிய கர்மம்னா ஒரு செயலை செய்வதனால் புதிதாக கர்மத்தை உருவாக்குவது, அந்த கர்ம வாசனை நமக்குள்ள பதிந்து மீண்டும் அது தொடர்ச்சியான ஒரு செயலை உற்பத்தி பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்பை கிரியேட் பண்ணுவது. எதிர்காலத்துல அதுக்கான ஃபைல்ஸ் பெண்டிங் இருக்கிறதுக்கு பேர் தான் ஆகாமி, உருவாக்குவது புதிதாக. சஞ்சிதம் அப்படிங்கிறது வந்து நம்ம பேங்க் பேலன்ஸ் மாதிரி பல ஜென்மமா செஞ்சு வச்சிருக்கக்கூடிய கர்மத்தோடைய பெண்டிங் ஃபைல்ஸ். பிராரப்தம் அப்படிங்கிறது இந்த உடம்புல நம்ம இவ்வளவு காலம் இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை அனுபவிக்கிறதுக்கோசரம் கொண்டு வந்தது. இந்த உடம்புல கொண்டு வந்த சில கர்மங்களை அது ஞானியா இருந்தாலும் சரி அஞ்ஞானியா இருந்தாலும் சரி அனுபவிச்சுதான் தீர்க்க முடியும். அதுல இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. ஆனா இந்த ஞானத்தினால என்ன ஆகுதுன்னா, புதிதாக ஃபியூச்சர்ல ஒண்ணு கிரியேட் பண்ண முடியாது. ஏற்கனவே நம்ம பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி பழைய ஃபைல்ஸ் எதுவும் ரீகிரியேட் பண்ணாம இதை ரெண்டையும் டெலீட் பண்ணிடலாம். இது ரெண்டும் டெலீட் ஆகிறதுனால இப்ப இந்த உடம்புல அனுபவிக்கப்படுகின்ற இந்த கர்மம் மட்டும் அவனுக்கு பெண்டிங்ல இருக்கு. அந்த கர்மம் வந்து அந்த உடம்பினாலும் மனசினாலும் அனுபவிக்கப்படுவதாக நமக்கு அறியப்படுகின்றது. இதுதான் ரியாலிட்டி. ஒரு ஏரோ இருக்கு, நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோல். இந்த ஏரோவை விட்டுட்டோம்னா அது எதை நோக்கி போதோ அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது போல இந்த உடம்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். உடம்பை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த உடம்புக்கு உண்டான எடுத்ததுக்கான கர்மத்தை அதை அனுபவிக்கிற வரைக்கும் அதை அனுபவிச்சுதான் அடங்கும். இப்ப இந்த ஆத்ம ஞானம் ஏற்பட்டதுனால என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு இந்த உடம்பே நான் இல்ல, இந்த மனசே நான் இல்ல, இந்த உலகம் இந்த மனசு இந்த உடம்பு எதுவுமே நானும் இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அது எதுவுமே உண்மை இல்லை, நான் அது இல்லை, நான் கான்சியஸ்னஸ் அவனுக்கு எப்ப தெரிய ஆரம்பிச்சதோ அவன் என்ன பண்ணிடுறான், இது வரைக்கும் இந்த நான்ற உணர்வு வந்து உடம்போட இருந்த அட்டாச்மெண்ட் இருந்ததை வந்து அவன் டிஸ்டர்ப் பண்ணிடுறான். தன்னை அதுல இருந்து அந்த பாயிண்ட்ல இருந்து தன்னை மூவ் பண்ணி கான்சியஸ்னஸ் தான் நானுன்ற அந்த உணர்வுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். அப்ப அவனுக்கு நான்ற உணர்வே வந்து ரெண்டு இருக்கும். ஒண்ணு பாரமாத்திய சத்தியம்னு சொல்லுவோம், விவகார சத்தியம்னு சொல்லுவோம். பாரமாத்திய சத்தியம்னா நான் கான்சியஸ்னஸ் தான் அப்படிங்கிறது எப்பொழுதும் அவனுக்கு அன்டவுட்டபிளா அவனுக்குள்ள வந்து ஒரு சாலிடான எக்ஸ்பீரியன்ஸா அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. யாருக்கு? ஞானிக்கு. அதே நேரத்துல இந்த உடம்புல நான் இருக்கிறேங்கிற உணர்வும் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ரெண்டு உணர்வும் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த உடம்பினால் இந்த மனசினால் இந்த செயல் செய்யப்படுகிறதுன்னு அவன் அறிகிறான். ஆனா இந்த உடம்பு இந்த மனசு இது எல்லாமே வந்து ஒரு காணல் நீர் போல ஒரு பொய்யானதுங்கிறத தெரிஞ்சுதான் அதோட இயங்கிட்டு இருக்கான். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப சாதாரண அஞ்ஞானி வந்து இந்த உடம்பையோ இந்த மனசையோ இந்த உலகத்தையோ பொய் என்று தெரியாமல் அது இருப்பதினால் அது நிஜமென்ற உணர்வோடு அது ரொம்ப ரியாலிஸ்டிக்கா அவன் வாழ்றான். ஆனா மெய்ஞானி வந்து தன்னை கான்சியஸ்னஸ் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமோ இந்த மனசோ இந்த உடம்போ எல்லாம் வந்து ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஒரு இமேஜ் தானே தவிர ஒரு கனவு போல ஒரு விஷயம் தானே தவிர அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. எப்போதுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸோ அதுக்கு ஒரு ரியலிஸ்டிக் ஃபீலிங் தரலையோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய உண்மைத்தன்மை அங்க போயிடுது. அதனால எந்த ஒரு டெப்தான ஒரு எமோஷன்ஸும் கிரியேட் ஆகிறது கிடையாது. அப்பவே அது வந்து என்ன ஆயிடுது, அழிய தொடங்கி விடுகிறது. ஆனா ஒரு சாதாரண மனுஷனுக்கு அப்படி நடக்காது. அவன் ஒரு விஷயத்த அனுபவிக்கிறான்னா அது ரொம்ப டீப்பா எடுத்துட்டு போவான், ஆள் மனசு வரைக்கும் எடுத்துட்டு போவான். அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் எல்லா விதமான எமோஷன்ஸா இருக்கட்டும், ஏற்கனவே பழைய கர்மத்தினால வாசனையினால அவன் இப்ப அனுபவிக்கிறான். இப்ப அனுபவிக்கும் போது இன்னும் டீப்பா அனுபவிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது இன்னமும் அது எதிர்காலத்துல அது திருப்பி கண்டினியூட்டி தான், ஒரு சைக்கிள் மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர அந்த சைக்கிள் கட்டே ஆகாது. அததான் பந்த ஹேது என்று சொல்கிறார்.
போகஹேது பந்தஹேது. எந்த ஒரு கர்மம் அனுபவிப்பதினால் அது மறைந்து கரைந்து விடுகிறதோ அதுக்கு பேர் போகஹேது. எந்த ஒரு வாசனை அனுபவிப்பதனால் மீண்டும் ஆளப்படுகிறதோ அதுக்கு பேர் பந்தஹேது. சாதாரண ஜீவர்கள் மீண்டும் மீண்டும் அதை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பதினால் கர்மா, கர்மத்துக்கான பலன், திருப்பி கர்மத்துக்கான பலனுக்கு திருப்பி கர்மா, திருப்பி கர்மம் செஞ்சதுனால பலன். இது ஒரு சைக்கிள் மாதிரி ரொட்டீன் ஆயிட்டே இருக்கு. அதுதான் ரொம்ப அழகா இங்க சொல்றாரு. ஞானி தெளிவுற்றவர்களுக்கு ஒரு கால் எதேச்சியா ஏதோ ஒரு விஷயத்தில் பிரவர்த்தி உண்டாகி அவனால செய்யப்படக்கூடிய காரியத்தை நான் தான் செஞ்சேன்னு அவன் என்ன பண்ண மாட்டான், அதுக்கு உரிமை கொண்டாட மாட்டான். அவனுக்கு நல்லா தெரியும் ஐ எம் கான்சியஸ்னஸ், பட் இந்த பாடி இந்த மைண்ட்ல இந்த மாதிரியான வாசனை இருக்கு, இதுக்கு இப்ப இது தேவைப்படுது, இதுக்கு இப்படி தோணுது, அதனால இப்ப இந்த செயலை செய்யுது அப்படின்னு அவன் ரொம்ப கிளியரா விசிபிளா அவனுடைய மைண்டையும் அவனுடைய பாடியையும் அவனுடைய எமோஷன்ஸையும் அவன் கிளியரா விசிபிளா பார்த்துக்கிட்டே இருப்பான். அது எப்படி மூவ் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது, என்ன அது எதிர்பார்க்குது, இப்ப பசிக்குதா, சாப்பிடுதா, இது சிரிக்குதா, அழுகுதா, அது எல்லாத்தையும் அவனால தெரியும். ஆனா அதோட அவன் தன்னை ரிலேட் பண்ணிக்காம இருக்கிறதுனால அதுக்கு என்ன மெக்கானிசமா அதுக்கு என்ன வாசனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை அனுபவிச்சு அது என்ன ஆயிடுது, விழுந்துருது. அதாவது இந்த ரோபோட் இருக்கும், பேட்டரி கார்லாம் இருக்கும், பேட்டரி தீந்துருச்சுன்னு வச்சுங்களேன், கீ கொடுக்கறத நிறுத்திட்டோம்னு வச்சுங்களேன், கொஞ்ச நேரம் குதிக்கும், அதுக்கப்புறம் அது விழுந்துரும். ஏன்னா அந்த கொஞ்சம் இருக்கிற பேட்டரி வரைக்கும் குதிக்கும். அது போல ஞானியை பொறுத்த வரைக்கும் அவன் செய்வது போல தோன்றுவது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு அது ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி அந்த உடம்பு மனசு இருக்கும். ஆனா இந்த பரத்தோட அது முடிஞ்சது. ஆனா அஞ்ஞானிக்கு எப்படி தெரியுமா, திருப்பி திருப்பி நம்ம அந்த வாசனை அனுபவிக்கும் போது கீயை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கீயை திருப்பி திருப்பி கொடுக்க கொடுக்க அது அன்ஸ்டாப்பபிளா அது திருப்பி 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 ஆக்டிவேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. இதுதான் ரெண்டு பேர்த்துக்கு உள்ள முக்கியமான ஒரு விஷயம். சாதாரணமா இதை நிஜம்னு நினைச்சு இதை அனுபவிக்கிறான், அதனால அவனுக்கு கர்ம பந்த ஏது ஏற்படுது. ஞானி இது நிஜம் இல்லைன்னு நினைச்சு அதனோட செயல்ல ஈடுபடுறான், அதனால அவனுக்கு இது அனுபவிப்பது போல தெரிஞ்சாலும் அவனால் செயல் செய்வது போல தெரிஞ்சாலும் இது அவனுடைய ரெக்கார்ட்ல எழுதப்படுவதே இல்லை. இவ்வளவுதான் வித்தியாசம். உள்ளுக்குள்ள உணர்வுலதான் வித்தியாசமே தவிர வெளியில அவர்கள் செய்யப்படுகிற செயல்களில பெருசா நம்ம வித்தியாசத்தை பார்க்க முடியாதுன்னு ஏற்கனவே பகவான் நமக்கு விளக்கி இருக்கார், அதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதனால நீரில் கிழித்த கோடென அத்துடன் அது ஓய்ந்து போகும். பந்த ஏது என்பதே வாசனையால் தூண்டப்பட்ட விஷய பிரவருத்தியாகும். அடுத்து பந்த கேது பத்தி எக்ஸ்பிளைன் பண்றார். வாசனையால் தூண்டப்பட்ட விஷய பிரவித்தியும் அதனால் அது மேலும் வளர்ந்து பந்திப்பதுமா. பந்தகேதுனா என்னது, ஒரு விஷயத்தினால நமக்கு ஈர்ப்பாக ஏற்பட்டு அதை செஞ்சு அது மீண்டும் ஆளப்படுவது, அதனோட பந்தப்படுவது, அட்டாச்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே போச்சுன்னா அது பந்தகேதுங்கிறார். அகத்தெளிவுறாதவர் விஷயம் என்று சொல்லாமலே விளங்கும். அத்தகையோர் தகாதான செய்து இது என் பிராரப்தம் என்று சொன்னால் அது பிறரை ஏமாற்ற நினைப்பதே ஆகும். ஞானியோ கர்த்தத்துவம் எதுவுமற்றி இருப்பதால் இது என் பிராரப்தம் என்று நினைக்கவோ சொல்லவோ இடமே இல்லை. இந்த கடைசி 2 லைன் பாருங்களேன். ஞானியோ கர்த்தத்துவம் எதுவுமற்றி இருப்பதினால், கர்த்தத்துவம்னா வேற என்னன்னா நான் இதை செய்கிறேன் என்ற ஆழமான உணர்வு இல்லாது இருப்பது. உண்மையில அவனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் ஒரு இமேஜ், ஒரு காட்சின்னு இருக்கும்போது அதுல நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு அவன் கிளைம் பண்ணிக்க போறதில்ல. அவன் கான்சியஸ்னஸ் தான் அவன் தெளிவா இருந்துறப்போ. ஆனா அவனுடைய ஸ்டேட்டை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் போது, தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போதுதான் நம்ம இவ்வளவு தூரம் டீப்பா சொல்ல வேண்டியதா இருக்கு. சோ அவன் எனக்கு பிராரப்தம் இருக்குது, எனக்கு நான் அந்த செயலை செய்யறேன், என்னால் செய்யப்பட்டது என்று அவன் நினைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றதுக்கு இடமே இல்லை, சொல்றதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறார். விவகார சத்தியம், பாரமாத்திய சத்தியம். சாதாரண ஜீவர்களுக்கு விவகார சத்தியம் மட்டும்தான் இருக்குது, பாரமாத்திய சத்தியம் கிடையாது. ஞானிகளுக்கு 2 சத்தியம் இருக்குது, விவகார சத்தியமும் இருக்குது, பாரமாத்திய சத்தியமும் இருக்கிறது.
விவகார சத்தியம் என்றால் இந்த உலகம் கண்ணுக்கு தெரிவது, அதிலே நாம் இருப்பது, அதிலே நாம் இயங்குவது, நம்மால் இது நிஜம் என்று நினைத்து நம்ம செய்யப்படுகின்ற எல்லா செயலும் விவகார சத்தியம். பாரமாத்திய சத்தியம் என்றால் இவை அனைத்தும் போய் இது ஒரு காட்சி, இது நிஜமல்ல, இது ஒரு மாயை, இது ஒரு இல்யூஷன் என்று தெளிவாக தெரிந்து தன்னை கான்சியஸாக அவன் அறிந்த அந்த அறிவுக்கு பேருதான் பாரமாத்திய சத்தியம். ஒரு ஞானிக்கு நான் கான்சியஸ்னஸ்ங்கிற தெளிவான கிளாரிட்டியும் இருக்கும், அதே நேரத்துல இந்த உடம்புங்கிற உணர்வும் அதுல செயல்களும் அப்படிங்கிற இந்த செயல் இது என் கண்ணுக்கு தெரிஞ்சு இதுல நான் இயங்கிக்கிட்டு இருக்கேங்கிற இந்த ரெண்டு விஷயமும் அவனுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். சாதாரண மனிதர்களுக்கு ஒன்லி இந்த உலகம், இது உலகத்துல நான் நிஜங்கிற இந்த உணர்வை தவிர அவனுக்கு கான்சியஸ்னஸ்ங்கிற உணர்வெல்லாம் அவனுக்கு ஏற்படாது. அதனாலதான் அவன் மீண்டும் மீண்டும் பிறப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். செய்யப்படுகின்ற எல்லா செயலும் கர்மமாக கணக்கிடப்படுது. அந்த கர்மத்திற்கு பலனை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் வருகின்றான். அதனால ஞானிகளுக்கு கர்மம் இருக்கிறதா என்று பார்த்தால் அவர்களுக்கு கர்மம் கிடையாது. அது புதிதாக உற்பத்தி ஆவது கிடையாது. நல்லது.